ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்த வாசி. எடுத்து வாசி. அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இதுவரை 19 அதிகாரத்தினுடைய விளக்கங்களை தந்தை அவர்கள் மிக எளிமையான முறையிலே நமக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது 20வது அதிகாரத்திற்கான விளக்கங்களை நாம் தெளிவான முறையிலே பெற்றுக்கொள்வதற்காக, நமக்கு இன்னும் எளிமையான முறையிலே நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக தந்தை அவர்கள் நமக்கு விளக்க தயாராக இருக்கிறார்கள். தந்தை அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். தந்தையே, 20வது அதிகாரத்திலே கீழ்ப்படியாமைக்கான தண்டனைகள் என்ற தலைப்பிலே ஏறக்குறைய 1 to 27 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆமாம். அவற்றை நீங்கள் எப்படி பிரித்து அதை எவ்வாறு எளிமையான முறையிலே இன்றைய வாழ்விலே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே எப்படி ஒப்பிட்டு வாழலாம் என்பதை பற்றி விளக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19, 20 ஆக 4 பகுதிகள். இப்பொழுது 4வது பகுதி வந்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னபடி தூய்மையான வாழ்வுக்கான சட்டங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இறுதி பகுதி, புத்தகத்தினுடைய இறுதி பகுதி, லேவியர் புத்தகத்தினுடைய இறுதி பகுதி. அதில் 4வது பிரிவாக அல்லது 4வது பகுதியாகத்தான் இந்த கீழ்ப்படியாமைக்கான தண்டனைகள் என்கிற அந்த தலைப்பு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அதற்கு வேறு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். பல்வேறு குற்றங்களுக்கான தண்டனைகள். பல்வேறு குற்றங்கள் பல்வேறு குற்றங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பல்வேறு தவறுகள் அல்லது அவர்கள் செய்த பாவங்கள் என்று கூட சொல்லலாம். எனவே இதை குற்றங்கள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். 13 குற்றங்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றன. 13 குற்றங்கள், 13 தீச்செயல்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றன. எனவே தான் பல்வேறு குற்றங்களுக்கான தண்டனை என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இதில் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இதை நாம் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது பகுதி பல்வேறு குற்றங்களும் அதற்கான தண்டனைகளும். குற்றங்களும் அதற்கான தண்டனைகள் முதல் பகுதி 20ஆம் அதிகாரம் 1 முதல் 21 முடிய, அத்தோடு 27ஆம் வசனமும் உள்ளடங்கும். அதுவும் இதில் உள்ளடங்கும். அதனால் 20ஆம் அதிகாரம் 1 to 21 முடிய முதல் பகுதி மற்றும் 27. அதற்கடுத்து 2வது பகுதி 20ஆம் அதிகாரம் 22 முதல் 26 முடிய, அது 2வது பகுதியாக இருக்கிறது. அது ஏறக்குறைய 18ஆம் அதிகாரம் 24 to 30 முடிய உள்ள பகுதியை அப்படியே அச்சுரிச்சு வைப்பது போல இருக்கிறது. கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல். அதாவது இந்த மக்கள் நாட்டிலிருந்து தீட்டுப்படாமல் இருக்க வேண்டும். அப்படி நாட்டை தீட்டுப்படுத்தினால் என்ன நிகழும் என்பதற்கான அந்த வரையறை 18ஆம் அதிகாரம் கடைசி 24 முதல் 30 எடுத்து சொல்லுகிறது. எப்படி இவர்கள் நாட்டை தீட்டுப்படாமல் காக்க வேண்டும், அல்லது நாட்டை குற்றங்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்க வேண்டும், அருவருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அந்த அதே தலைப்பை இதற்கும் கொடுக்கலாம். நாட்டை அருவருப்பிலிருந்து பாதுகாத்தல் அல்லது விடுவித்தல் என்கிற தலைப்பை இந்த 2வது பகுதி கொடுக்கலாம். 20ஆம் அதிகாரம் 22 முதல் 26 இங்கே 5 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் 18ஆம் அதிகாரம் 24 to 30 முடிய 7 வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்கள் தான் கூட குறைய இருக்கிறது, ஆனால் செய்திகள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே இப்பொழுது நாம் 20ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதிக்கு செல்லுவோம். இதில் விளக்கி கூறுகின்ற அளவுக்கு முன்னுரைகள் அவசியமில்லை. நேரடியாகவே நாம் இந்த தண்டனைகளை பற்றிய அந்த சிந்தனைக்கு போவோம். என்னென்ன தண்டனைகள் என்று வரிசையாக பார்ப்போம். 1 to 21 வரை, அப்புறம் 27. இப்பொழுது முதல் குற்றம் என்ன, இல்லை முதல் குறை என்ன, அதை ஆரம்பிக்கின்ற போதே வழக்கமாக முன்னுரை, முதல் வசனம் எல்லாமே முன்னுரையாக இருக்கும். இது சமூகம் சார்ந்த சிந்தனையாக இருக்கிறதுனால, ஒழுக்கம் சார்ந்த சிந்தனையாக இருக்கிறதுனால மோசேயிடம் மட்டும்தான் அவர் பேசுவது போல இருக்கிறது. யாவே ஆண்டவர் மோசேயிடம் கூறியது. அதாவது
ஆண்டவர் மோசேயிடம் கூறியது என்கிற போதே அதில் ஒரு அழுத்தம் இருக்கிறது. கூறுகிறார் என்றால் வாக்கு வந்திருக்கிறது, இறைவனுடைய வாக்கு வந்திருக்கிறது. இறைவனுடைய வாக்கு உயிர் உள்ளது. இந்த தாபார் என்கிற அந்த எபிரேய சொல்லுக்கு இது வெறும் வார்த்தை அல்ல, ஏதோ நாம் இன்று பேசிவிட்டு அப்படியே நம்முடைய பேச்சு தண்ணியோடு அப்படியே மாறி போகிறதில்ல. தண்ணி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அப்படியே மாறிக்கிட்டே போகும். அது மாதிரி தண்ணீரில் எழுதிய வார்த்தைகள் அல்ல, தண்ணீரில் எழுதிய வார்த்தைகள் அல்ல. இது இதயத்தில் எழுதிய வார்த்தைகள், நிறைந்த வார்த்தை, உயிரும் ஆவியும் நிறைந்த வார்த்தைகள். அதனால் அந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது. இப்போ மோசேயிடத்தில் இறைவன் பேசுகிறார் என்றால் அது அழுத்தமான பேச்சு, அது கடைபிடிக்க வேண்டிய பேச்சு, அந்த மக்களுக்கு உயிராக வாழ்வாக இருக்கிற வார்த்தை. உடன்படிக்கையின் பேச்சுன்னு சொல்லலாம். என்னுடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு வாழ்வும் வழியுமாக அமையப் போகிறது. எனவே அவர்களுக்கு வழிகாட்டுதல். தாபார் என்பது தோராவிலே இருக்கிறது. தோரா என்றாலே வழிகாட்டுதல், படிப்பினைகள் என்ற பொருள். டீச்சிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம், கற்பித்தல் என்ற பொருள். எனவே இந்த வார்த்தைகள் வழியாக வழித்துணையாக இருக்க வேண்டியவை. எனவே அந்த வார்த்தைகள் எப்படி இவர்களுக்கு வழித்துணையாக இருக்க வேண்டும், அவர்கள் தவறு செய்தால் அது தண்டனை தீர்ப்பாகவும் அமைந்துவிடும். அந்த அடிப்படையில் தான் இந்த பகுதி, அது தலைப்பே தண்டனைகள் என்று வருகிறது. பல்வேறு குற்றங்களுக்கான தண்டனை. இப்பொழுது முதல் குற்றம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 5. நம்ம ஏற்கனவே 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். குழந்தைகளை பலி கொடுக்கக்கூடாது என்று ஏறக்குறைய இஸ்ராயலினம் முடிவெடுத்து விட்டது. ஆபிரகாமிலே அதற்கான முதற்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. தொடக்க நூலில் நான் சுட்டிக்காட்டிய 18ஆம் அதிகாரத்தில் நாம் சுட்டிக்காட்டிய யோசியா அரசன், அவனுடைய காலத்தில் அந்த தொழுகை மேடுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டன. அந்த தொழுகை மேடுகள் வழக்கமாக குழந்தை பலிகளுக்காக தயார் செய்யப்பட்டவை, சாலமோனால் உருவாக்கப்பட்டவை. அதை தொடர்ந்து வந்த அரசர்களும் அப்படித்தான் நடந்து கொண்டார். சாலமோனுடைய மகன் ரெகபபாம், அவன் இதற்கு மாற்றாக எல்லாம் வாழவில்லை. சாலமோன் வாழ்ந்தது 970 40 முடிய. ஆனால் நாம் சுட்டி காட்டுகிற ஜோஷியா வாழ்ந்தது எப்பொழுது? அவனுக்கு பிறகு 300 ஆண்டுகள் கழித்து. 300 ஆண்டுகளும் இவர்கள் தொழுகை மேடுகளை கட்டி கொண்டிருந்தார்கள். தொழுகை மேடுகளில் அவர்கள் பலி செலுத்திக் கொண்டிருந்தார்கள். இதில் அதற்கு இடையில் ஒரு நல்ல அரசன் என்று ஒருவன் இருந்தான் என்று நம்ம சொல்ல வேண்டும் என்றால் அதை எசேக்கியாவைத்தான் குறிப்பிட சொல்ல வேண்டும். விவிலியம் ஜெபித்த அல்லது இறைவேண்டல் செய்த அரசர்கள் என்று ஒரு சிலரைத்தான் குறிப்பிடுகிறது. அந்த பட்டியலில் முக்கியமாக வருகிறவர் தாவீது அரசன் இறைவேண்டல் செய்தான். அதே போல எசேக்கியா இறைவேண்டல் செய்தான் என்கிற சிந்தனை வருகிறது. அவனுக்கு அடுத்து நாம் ஒரு முதல் நிலைக்கு வைக்கிற அரசர்கள் என்று குறிப்பாக யூதா நாட்டிலே சொல்ல வேண்டும் என்றால் யோசியா அரசன், சீர்திருத்தவாதி என்று சொன்னோம். அந்த யோசியா அரசன் தொழுகை மேடுகளை உடைத்து நொறுக்கினான், குழந்தை பலியை தடுத்தான். குழந்தைகள் இனி பலி கொடுக்கப்படக்கூடாது என்பதை தடுத்தான். ஒரு மனிதநேய பார்வை அவனுக்கு இருந்தது. அந்த நிலையில் தான் முதல் குற்றமே 20ஆம் அதிகாரம் 1 முதல் 5. 1ஆம் வசனம் ஏற்கனவே நாம் மோசே இடத்துல இறைவன் மோசே இடத்துல பேசியை சுட்டி காட்டினோம். இப்பொழுது 2ஆம் வசனத்திலிருந்து 5 வரை வாசியுங்கள். இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, இஸ்ரேல் புதல்வரிலோ இஸ்ரேலில் தங்கும் அந்நியரிலோ யாரேனும் தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்கு கொடுத்தால், மோலேக் என்றால் யார் என்று நாம் சுட்டி காட்டினோம். அமோரியர்களும் சரி, அதே மாதிரி கனானியர்களும் சரி, இவர்களெல்லாம் வழிபட்ட தெய்வங்கள். இவர்களெல்லாம் இந்த எல்லா இனங்களுக்குமே ஏறக்குறைய பெயர்கள் மாறி மாறி காலகட்டத்திலே வரும். ஒரே தெய்வத்தினுடைய பெயர்கள் தான் காலகட்டத்திலே மாறி மாறி வரும். அப்படியே என்ன பொருள் என்றால், இந்த கனானியர்கள் ஒரு காலத்தில் அம்மோனியர்களால் ஆளப்படப்பட்டிருக்கலாம். கனானியர்கள் ஒரு காலத்தில் அம்மோனியர்களை ஆண்டு இருக்கலாம். அப்படி என்றால் இந்த தெய்வங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். யார் ஆளுகிறார்களோ அவர்களுடைய தெய்வங்கள் ஆட்சி தெய்வங்களாக இருக்கு. இஸ்ராயலுக்கு மட்டும் அதில் விதிவிலக்கு. இஸ்ரேல் எப்பொழுதுமே தன்னுடைய தெய்வத்தை யாவையா மட்டும்தான் கொண்டிருந்தது. ஆனால் பிற இனங்கள் அப்படி அல்ல. எந்த இனம் தங்களை வாழ வைக்கிறதோ அதுதான் தெய்வம்.
எந்த இனம் ஆளுகிறதோ அது அவர்களுடைய தெய்வங்கள் தான் அந்த நாட்டினுடைய தெய்வம். அதில் எத்தனை இனங்கள் இருந்தாலும் சரி, ஆட்சி செய்கிறவர்களுடைய கடவுள் தான் நம்முடைய அந்த இனங்கள், எல்லா இனங்களுடைய கடவுளாக இருந்தது. அதனால தான் ஒரு நாட்டினுடைய கடவுள் பல கட்டங்களிலே வெவ்வேறு நாடுகளுக்கு கடவுளாக இருக்கிறார்கள். அந்த தெய்வங்கள் எல்லாம் படிப்படியாக ஒவ்வொரு நகரங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்ல வேண்டிய சூழல் இருந்தது. அதை வடநாடு உள்ளிழுத்தது. வடநாட்டில் எப்படி தென்னாட்டிலே சாலமோன் பல தெய்வங்களை உள்ளிழுத்தானோ அதே போல வடநாட்டிலே இப்படி பல தெய்வ வழிபாடுகள் பரவி கிடந்தன. தொழுகை மேடுகள் எல்லா பகுதியிலும் விரவி கிடந்தது. அதுவும் குறிப்பாக ஆகாப் அரசன், ஈசபேல், இந்த 2 பேரும் போய் தெய்வங்களை மட்டும் கொண்டு வரவில்லை, போய் இறைவாக்கினர்களை உள்ளே கொண்டு வந்தார்கள். பொனிஷிய நாடு என்பது வடநாட்டுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கிறது, அதனுடைய எல்கை பகுதி. எனவே அந்த தெய்வங்கள் உள்ளே நுழைவதற்கு கடினமே அல்ல, எளிதாக உள்ளே நுழைய முடிந்தது. அந்த தெய்வங்களுக்கு எதிராக ஒரே ஒரு நபர் மட்டும்தான் குரல் கொடுத்தார், எலியா மட்டும்தான் குரல் கொடுக்க முடிந்தது. தனி மனிதனாக யாவேயின் முகவராக அவர் செயல்பட்டார். யாவேயினுடைய அந்த பெயரை தூக்கி பிடித்தவர் அவர் தான். அதற்காக அவர் பட்ட பாடுகள், அவர் மலையில் போய், சீனாய் மலையில் போய், ஓரேப் மலை என்றாலும் சீனாய் மலை என்றாலும் ஒன்றுதான். ஓரேப் மலை என்பது வடக்கு பாரம்பரியம், சீனாய் மலை என்பது தெற்கு பாரம்பரியம். எனவே ஓரேப்பு மலை உச்சிக்கு சென்று அப்படியே புலம்புவார், நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் செத்து மடிந்தார்கள், நானும் சாக போகிறேன், என்னை விட்டு விட்டாயே, என்னை கைவிட்டு விட்டாயே அப்படின்னு கடவுள்கிட்ட புலம்புவார். நான் உன் பெயரை சொல்லித்தானே இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு துன்பத்தையும் அனுபவித்தேன், ஈசபேல் என்னை துரத்துகிறாள், உன் பெயரை சொன்ன அத்தனை பேரையும் அவர் கொலை செய்கிறார் என்று புலம்புகிறார். இந்த ஒரு மனிதன் மட்டும் இந்த யாவேயினுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறான். அவனை இந்த எலியாவை யாவேயினுடைய முகவர் என்று தான் சொல்லுவோம். யாவேயினுடைய பெயரை உரத்து சொன்னவர் இந்த எலியா. எனவே இப்படியெல்லாம் எதிர்ப்புகள், போராட்டங்கள் எல்லாம் இஸ்ராயல் மக்களுக்கு இருந்தது. ஏனென்றால் ஒரு கடவுள் கொள்கை, யாவேதான் அவர்களுக்கு கடவுள். வீழ்ச்சியிலும் எழுச்சியிலும், தாழ்ச்சியிலும் ஏற்றத்திலும் யாவேதான் கடவுள். அந்த யாவே கடவுளை அவர்கள் ஒரு காலம் விட்டுவிடவில்லை. அதனால தான் 137வது திருப்பாடலில் அவர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அந்த பாபிலோனுடைய ஆறுகள் மத்தியில் இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய இசைக்கருவிகளை எல்லாம் அங்கிருந்த மரங்களில், ஆற்றங்கரை இருக்கிற மரங்களிலே அவர்கள் தொங்க விட்டு கொண்டிருப்பார்கள். இவங்க கேட்பாங்க, யாவையினுடைய பாடுகளை பாடுங்கள். அந்நிய நாட்டில் யாவையினுடைய பாடல்களை பாட எங்களுக்கு எப்படி நாவு வரும்? நாங்கள் பாட மாட்டோம். நாங்கள் இந்த பாடல்களை எருசலேமில் தான் பாடுவோம். எங்களுக்கு விரைவில் விடுதலை கிடைக்கும், நாங்கள் எருசலேமுக்கு திரியாத்திரையாக செல்வோம், அந்த எங்களுடைய நாட்டிலே நாங்கள் இந்த பாடல்களை பாடுவோம் என்று சொல்வார்கள். அதனால் என்றைக்கும் அவர்கள் யாவையை மறக்கவே இல்லை, மறக்க முடியாதவர்களுக்கு. அந்த அளவுக்கு யாவைய மாபெரும் அற்புதங்களை செய்திருக்கிறார். எனவே யாவே தெய்வத்தை அவர்கள் தூக்கி பிடித்தவர்கள் இஸ்ராயல் மக்கள். இருந்தது அவர்களிடத்திலும் குறைகள் இருந்தது, அவர்களுக்கு தாழ்ச்சி, அவர்களுக்கு வீழ்ச்சி இருந்தது. ஆனால் இத்தனையும் மத்தியிலும் யாவே இறைவனை வழிபட வேண்டும் என்கிற அந்த தாகம் அவர்களை விட்டு போகவில்லை. அதனால தான் யாவே இறைவனை மீறி எதை செய்தாலும் அது தண்டனைக்குரியது என்கிற சில வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டிய சூழல் வந்தது. அந்த நிலையில் தான் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 5 குழந்தைகளை பலி கொடுத்தலும் அதற்குரிய தண்டனைகளும் என்கிற அந்த சிந்தனை வருகிறது. 2ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசியுங்கள். அந்த மோலேக்குக்கு பலி கொடுக்கின்ற அந்த குழந்தைகள், அதை பற்றிய செய்தி இங்கே இருக்கிறது. இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, இஸ்ரேல் புதல்வரிலோ இஸ்ரேலில் தங்கும் அந்நியரிலோ யாரேனும் தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்குக்கு கொடுத்தால் நாட்டு மக்கள் அவனை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். தண்டனை என்ன? கல்லால் எறிந்து கொள்ள, கொலை தண்டனை. அதாவது குழந்தைகளை பலி கொடுத்தால் இனி அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும்? கொலை தண்டனை கொடுக்கப்படும். அதுவும் குறிப்பாக மோலேக்கு. மோலேக் என்பவன் கடவுள். யாருடைய கடவுள்? அந்நிய கடவுள், கனானிய கடவுள் அல்லது அமோரிய கடவுள். அவருக்கு பலி கொடுப்பது
கல்லால் எறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதற்கடுத்து 3வது வசனம், அவனை எதிர்த்து நான் என் முகத்தை திருப்பிக் கொள்வேன், எனது தூயகத்தை தீட்டுப்படுத்தி திருப்பெயரை மாசுபடுத்தி தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோளோக்கிற்கு கொடுத்ததால் அவனை அவன் இனத்தில் இராதபடி அழிப்பேன். அதாவது அவனை கொலை செய்வது மட்டுமல்ல, அந்த இறைவன் தன்னுடைய முகத்தையும் அவனுக்கு திருப்பிக் கொள்வார். திருப்பிக் கொள்வது மட்டுமல்ல, எனது தூயகத்தை அவன் தீட்டுப்படுத்தி இருக்கிறான், திருப்பெயரை மாசுபடுத்தி இருக்கிறான். இந்த ரெண்டுமே 10 கட்டளையினுடைய மிக முக்கியமான கட்டளைகள். திருத்துயகத்தை மாசுபடுத்துவதும் திருப்பெயரை வீணாக சொல்வது 2வது கட்டளை, 3வது கட்டளை. இவன் இந்த 2வது கட்டளை 3வது கட்டளை மீறி இருக்கிறான். முதல் கட்டளை மீறி இருக்கிறான். கடவுள் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எனவே 3 கட்டளைகளை இவன் மீறி இருக்கிறான். 3 முதன்மையான கட்டளைகள். 3 முதன்மையான கட்டளைகள். எனவே இந்த 3 முதன்மையான கட்டளைகளை மீறியவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது? என்னுடைய முகம் இனிமேல் அவன் சார்பாக இராது. இறைவனுடைய முகம் என்பது the face of God. கடவுளுடைய முகம் என்பது இரக்கத்தின் முகம். ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஆமா, இந்த முகம் என்பது இரக்கத்தை தான் குறிப்பிடுகிறது. இந்த சீட் ஆஃப் மர்சி, இறைவனுடைய இரக்கத்தினுடைய இருக்கை. அந்த இரக்கத்தின் இருக்கை இனி அவனுக்கு முன்னால் வராது. அவனுக்கு முன்னால் இறைவன் இரக்கத்தோடு செயல்பட மாட்டார், நீதியோடு செயல்படுவார். அவருடைய நீதி என்ன சொல்லுகிறது? அவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவன். ஏனென்றால் உயிர் பலி எடுத்திருக்கிறான். இந்த உயிரை எடுக்கக்கூடிய உரிமை அவனுக்கு இல்லை. என்றால் அந்த உயிர் அவன் படைத்ததல்ல. உயிரை படைத்தது யார்? கடவுள் படைத்த, இறைவன் படைத்திருக்கிறான். அந்த படைத்த இறைவனை உயிரை எடுக்க மாட்டான். அதனால இறைவன் உயிரை எடுப்பவன் அல்ல, இறைவன் உயிரை கொடுப்பவன். இறைவன் உயிரை வாழ வைக்கிறவன். எனவே உயிரை வாழ வைக்கின்ற இறைவன் உயிரை கொடுக்கிற குடையாளி. அவனே உயிரை எடுப்பதில்லை. அப்படி இருக்கிற போது நீ எப்படி உயிரை எடுக்க முடியும்? அதனால தான் சொல்லப்படுகிறது, இறைவன் தன்னுடைய திருமுகத்தை அவனிடமிருந்து திருப்பிக் கொள்கிறான். அதாவது அவனுடைய இரக்கத்தை அவனுக்கு காட்ட மாட்டார். அவன் அநீதி செய்திருக்கிறான். 3 கட்டளைகளை மீறி இருக்கிறான். இந்த 3 கட்டளைகளும் இறைவன் கொடுத்த 10 கட்டளைகளுடைய முதன்மை கட்டளைகள். எனவே அதற்கான தண்டனையை அவன் அனுபவிக்க வேண்டும். 5ஆம் வசனம், நான் அவனையும் அவன் குடும்பத்தையும் எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொள்வேன். அவனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்துக்கும். ஒருவன் செய்த பாவம் அவனுடைய குடும்பத்திற்கும் அது பழியாக அமைகிறது. மோளேக்கின் ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்ட அவனையும் அவனை பின்பற்றிய யாவரையும் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன். யார் யார் பின்பற்றுகிறார்களோ, அவன் பின்பற்றியிருந்தால் அவனுக்கு அது சாவுமணி. அவனுடைய உறவினர்களோ அவனுடைய வீட்டில் இருக்கிறவர்களோ பின்பற்றியிருந்தால் அவர்களுக்கும் அது சாவுமணி. எனவே நீ மோலோக்கை உன்னுடைய தெய்வமாக வழிபட்டால், யாவே தெய்வத்தை விட்டு நீ பிற தெய்வத்துக்கு சென்றால் உனக்கு தண்டனை தீர்ப்பு கொலை தண்டனை என்பது அங்கே உறுதியாகிறது. எனவே லேவியர் புத்தகம் குழந்தை பலியை தடுக்கிறது. குழந்தை பலி கொடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. இந்த கொலைப்பலி அல்லது கொலை தண்டனை என்பது எதற்காக என்றால், இதை ஒரு காலம் அவர்கள் செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு உறுதிக்காக. இதுதான் தண்டனைகளிலே உயர்ந்த தண்டனை. அப்போ அந்த உயர்ந்த தண்டனையை கொடுப்பேன் என்று சொல்லி அதற்கு முழுவதுமாக ஒரு அணை கட்டுகிறார் இறைவன். ஒரு மிக உயர்ந்த சுவரை எழுப்புகிறார். சட்டங்கள் என்பது சுவர்கள் தானே. ஆமாம், ஒரு தடை. அப்போ அந்த தடையை மீறினால் நீ தண்டனை அனுபவிக்க வேண்டும். எனவே மிகப்பெரிய ஒரு தடையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். இந்த தண்டனைகளே தடையாக இருக்கிறது. இதை மீறி நீ தாவினால் பள்ளத்தாக்கில் போய் விழ வேண்டும். அந்த பள்ளத்தாக்கு என்பது நீயே உனக்கு வகுத்து கொண்ட ஒரு சாவு. எனவே இறைவன் ஒரு அணையை கட்டி வைத்திருக்கிறார். ஒரு தடுப்பு சுவரை கட்டி வைத்திருக்கிறார். அந்த தடுப்பு சுவர் மிக உயரமான தடுப்பு சுவர். இந்த தண்டைகளுக்கெல்லாம் மிக உயர்வான தண்டனை. அதை நீ மீறினால் உன்னுடைய விளைவு என்ன? உனக்கு ஏற்பட போகிற விளைவு என்ன? சாவு, இறப்பு. அந்த இனத்திலிருந்தே அழிக்கப்படும், முழுவதுமாக அழிக்கப்படும். எனவே 20ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 5,
இந்த குழந்தை பழிகளை எப்படி தடுப்பது என்பதை யாவே ஒரு திட்டவட்டத்தோடு ஒரு முடிவோடு எடுக்கிறார், அந்த முடிவு செய்கிறார். அதற்கு தண்டனையாக கொலை தண்டனையை நிர்ணயிக்கிறார். அதற்கடுத்து 20ஆம் அதிகாரம் 6 முதல் 8. குறி சொல்வோரை மை போடுவோரையும் பின்பற்றி வழி தவறியோரை எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன். குறி சொல்பவரையும் மை போடுபவரையும் பின்பற்றி வழி தவறியோரை எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன். குறி சொல்கிறவர், அதே போல மை போடுகிறவர். அதுக்கடுத்து 7ஆம் வசனம் வாசியுங்கள். எனவே நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவர் ஆகுங்கள். ஆக காரணம் என்னன்னா, நீங்கள் மை போடுகிறவர் அல்லது குறி சொல்கிறவர்களை பின்பற்றினால் அது எத்தகைய ஒரு தீமையை கொடுக்கும், உங்களுடைய தூய்மைக்கே அது பழுது ஏற்படுத்தும். நீங்கள் தூயவர்கள், நீங்கள் புனிதமானவர்கள். அப்போ நீங்கள் எப்பொழுது இந்த 2 பேரையும் நம்பாமல் இருக்கிறீர்களோ, மை போடுகிறவர்களையும் குறி சொல்பவர்களையும் நம்பாமல் இருக்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் தூயவர்கள். ஏனெனில் நான் உங்கள் கடவுள். 8ஆம் வசனம். என் கட்டளைகளை கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள். நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர். நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர். இந்த குறி சொல்பவர், மை போடுபவருக்கு எதிராக தண்டனை என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? நீங்கள் புனிதமானவர்கள், உங்களுடைய தூய்மை கட்டுவிடு, என் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன். அப்படின்னா என்ன பொருள்? இனத்தில் இராதபடி அழிப்பேன் என்றால் இனத்திலிருந்து அவர்களை விலக்கி வைப்பேன். சமூக விலக்கு. சமூக விலக்கு. அதாவது ஒவ்வொரு தண்டனைக்கும் உரிய ஒவ்வொரு குற்றத்துக்கு உரிய தண்டனை, சம தண்டனை இல்லை. எல்லாவற்றையும் கொலை தண்டனை என்று சொல்லவில்லை. இந்த குற்றங்களின் நிலைகளுக்கு ஏற்றபடி, தன்மைகளுக்கு ஏற்றபடி தண்டனை தீர்ப்பும் நிர்ணயிக்கப்படுகிறது. குறி சொல்வதும் மை போடுபவரை நம்புவதும் ஒரு தவறான வழிமுறை. இப்போ குறி சொல்லுகிறவர், மை போடுகிறவர், அவருடைய இயல்பு என்ன? குறி சொல்லுவர் என்ன சொல்றார்? நடக்கப் போவதை முன்னாலே சொல்லுகிறார். மை போடுகிறவர் என்ன சொல்லுகிறார்? என்ன நடந்து, தனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாவற்றையும் அறிந்தவன், முன்னால் நடந்தது பின்னால் நடக்கப் போவது எல்லாவற்றையும் அறிந்தவன், இப்பொழுது நடக்கிறது. அதாவது கடவுளுக்கு நிகராக தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். அது எந்த கட்டளைக்கு எதிரான குற்றம்? ஒருவன் கடவுளுக்கு நிகராக தன்னை நிறுத்தி பார்த்தான் என்றால் என்ன பொருள்? அவனே கடவுளாக மாறுகிறான். ஆனால் ஒரு கடவுள் தானே இருக்க முடியும். இன்னொருவன் கடவுளாக தன்னை முதல் கட்டளை மீறப்படுகிறது. எங்க இடத்துல இறைவனுக்குத்தான் எது நடக்கப் போகிறது, எது நடக்கும், எது நடந்தது என்று தெரியும். முக்காலங்களுக்கும் உரியவன் யார்? இறைவன் தான். மனிதனுக்கு வரப்போகுவது தெரியாது. வேணா கடந்ததை தெரியும் அல்லது நடப்பது தெரியும். ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பது மனிதனுக்கு தெரியாது. எல்லாமே மனிதனுக்கு நடக்கப் போவது எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு. அவன் எதிர்பார்ப்போடு இருக்கிறான். இந்த சர்ப்ரைசஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா? ஆமாம். நடக்கப் போவது எது என்று அவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். அதுதான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்துக்கு தன்னை தயார்படுத்துவது. அவன் எல்லாவித ஆச்சரியங்களுக்கும் எல்லாவித அதிசயங்களுக்கும் அவன் தயாராக இருக்க வேண்டும். அதை குறி சொல்வதும் குறி சொல்பவரும் மை போட்டு பார்ப்பவரும் அதை திசை திருப்புகிறார். அது உண்மை அல்ல. அவர்கள் மைபோடு அதாவது நடிக்கிறார்கள். நாங்கள் உலகத்தினுடைய அத்தனை உண்மைகளையும் அறிந்திருக்கிறோம், கடந்த காலத்தை அறிந்திருக்கிறோம், நடக்கிற காலத்தை அறிந்திருக்கிறோம், இனி நடக்கப் போகிற காலத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் என்று அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். அதனால தான் இறைவன் அவர்களை சமுதாயத்திலிருந்தே விலக்கி வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் சமுதாயத்தோடு தங்களை இணைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றவர்கள்.
ஏமாற்று பேர் வழிகள். மற்றவர்களுக்கு அவர்கள் மீண்டும் சமுதாயத்தில் இணைந்தால் தங்களுடைய தொழிலை மீண்டும் செய்வார்கள், சமுதாயத்தை ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள். அதனால குறி சொல்லுதல், அந்த மை போட்டு பார்த்தல், இவை இரண்டும் எதிர்காலத்தை தவறான எதிர்காலத்தை சுட்டி காட்டுவது மட்டுமல்ல, மக்களுடைய வாழ்க்கையில் தவறான வழிகாட்டுதலாக மாறிவிடுகிறது எதிர்காலத்தில். ஆமாம். எனவேதான் இவர்கள் சமுதாயத்திலிருந்தே விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்கிற தண்டனை தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றும் ஆனால் நிறைய பேர் போகிறாங்க குறி பார்க்கறது, அந்த மை பார்க்கறது. அதற்கு காரணம் மக்களுடைய மூட நம்பிக்கை என்றால், இவர்களால் எனக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும் என்று ஒரு தவறான வழிகாட்டியை அவர்கள் நம்புகிறார்கள். தவறான வழிகாட்டி தான் உண்மையான வழிகாட்டி என்று நம்புகிறார்கள். அப்படி போய் இறைவனுடைய அறிவையும் இறைவனுடைய ஞானத்தையும் அவர்கள் அறிய விரும்புவதில்லை. அப்படி போய் ஒரு சில பேர் எங்களுக்குமே அந்த தொழில் போகும்போது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய பேர் போய் இப்படி மை வைக்கிறது, குறி பார்த்து அவங்களுக்கு ஒரு சில நாட்கள் அவங்க போயிட்டு வந்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில நாட்கள் தொழில் நடந்த ஒரு பணம் வந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு சில மாதங்கள் கழித்து அவர்களை திரும்பி பார்க்கிற பொழுது இன்னைக்கு என்ன இருந்துச்சோ இருந்ததையும் இழந்து விட்டு மீண்டுமாக இப்போ கடவுளை நோக்கி வருகிற பல நேரங்களில் நமக்கு இந்த குறி சொல்பவர்கள் அல்லது மை போட்டு பார்க்கிறவர்கள் இவர்கள் சொன்னவுடனே நடக்கும் என்கிற நிகழ்வு எப்படி நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், காக்காய் அமர்ந்து பனம்பழம் விழுந்த கதை இருக்கிறது அல்லவா, அப்படித்தான் பார்க்கணும். பனம்பழம் விழுக போகிறது, காக்காய் தற்செயலாக போய் உட்காருது. காக்காய் உட்கார்ந்த உடனே பனம்பழம் வருகிறது. ஆனால் கீழே இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்? காக்காய் தான் பனம்பழத்தை கீழே தள்ளி விடுகிறது நினைக்கிறான். காக்காய் என்ன நினைக்கிறது? தான் தான் அதை தள்ளிவிட்டேன் நினைக்கிறது. இதுதான் வாழ்க்கை. ரெண்டுலயுமே உண்மை இல்லை. காக்காய் நினைப்பதும் தவறு, கீழே நிற்கிறவனும் தவறு. பனம்பழம் விழுக வேண்டிய சூழல், அது எப்படி விழுந்தான் ஆகணும். பழுத்துருச்சு, பனம்பழம் பழுத்து விட்டது, விழுந்துதான் ஆக வேண்டும். எனவே அந்த நிலையில் காக்காய் என்ன நினைக்கிறது? நான் தான் விழச் செய்தேன் என்று நினைக்கிறது. கீழே இருக்கிறவனு காக்கா தான் விழுத்தாட்டியது என்று நினைக்கிறான். இது தவறான ஒரு பார்வை. அதுபோலதான் இந்த இரண்டையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறி சொல்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மை போட்டு பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளில் ஒரு 1000 வார்த்தைகள் சொன்னார்கள் என்றால் 2 வார்த்தைகள் உண்மையாக இருக்கலாம். அது இயல்பாக நடக்கக்கூடியது. 2 வார்த்தைகளை மட்டும் வைத்துக்கொண்டு அவன் உண்மையானவன், அவன் சொல்லுவதெல்லாம் சரி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது எல்லாமே பொய்மானை பின்னாலே போகிற ஒரு கதை தான். பொய்மான் பின்னாலே போனால் இது என்ன நடக்கும்? மானை விரட்டி போயிட்டு இருக்க வேண்டியதான். ஒரு காலத்தில் அந்த மானை பிடிக்க முடியாது, நிச்சயமாக பிடிக்க முடியாது. காணல் நீர் போல தான். காணல் நீரை தேடி போகிறவன் நிச்சயமாக அங்கே நீரை கண்டுபிடிக்க முடியாது. அவன் போக 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 அந்த காணல் நீர் அவனை கூட்டிக்கிட்டே போகும். வெயில் இருக்கிறது வரை அவன் காணல் நீரை பார்த்து கொண்டே இருப்பான். எப்பொழுது வெயில் மறைகிறதோ அப்பொழுதுதான் இந்த காணல் நீர் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வான். அவனுக்கு இருள் வர வேண்டும். அப்பொழுதுதான் இருள் வந்தால்தான் நம்ம போய் சேர்ந்த இடம் காணல் நீர் என்பது அவனுக்கு புரியும். மனிதனுடைய வாழ்க்கை அப்படித்தான். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருள் சூழ்கின்ற போதுதான் நான் தேடி போனது காணல் நீர், நான் தேடி போனது பொய்மான் என்பது அவனுக்கு புலப்படுகிறது. வாழ்க்கையே அப்படித்தான் இருக்கு. பொய்மானை தேடியும் காணல் நீரை தேடியும் போகின்ற வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. இதே மாதிரி குறி சொல்பவர்களும் மை போடுகிறவர்களும் நமக்கு காணல் நீராக, நமக்கு பொய்மானாகத்தான் இருக்கிறார்கள். நல்ல எடுத்துக்காட்டு. தொடர்ந்து 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை, 3வது குற்றம். ஆக முதல் குற்றம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 5, குழந்தைகளை பலி கொடுக்க கூடாது, அவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை கொலை தண்டனை. 2வது குறி சொல்பவர்கள் மை போட்டு பார்ப்பவர்கள். 6 முதல் 8 வசனங்கள், அவர்களை சமூகத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். இந்த முதல் பகுதியிலும் அவர்களை சமூகத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்கிற அந்த குறிப்பும் இருக்கிறது. கொலை தண்டனை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தையே முழுவதுமாக விலக்கி வைக்க வேண்டும் என்கிற ஒரு குறிப்பும் இருக்கிறது. இப்பொழுது 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம் தந்தையையும் தாயையும் சபிக்குமவரும் கொலை செய்யப்பட வேண்டும்,
தம் தந்தையும் தாயும் சபிப்பவரின் குருதிப்பொழி அவர் மேலேயே இருக்கும். இது மிக கொடுமையானது. அதாவது 4வது கட்டளை 10 கட்டளைகளில், சீனாய்மலை கட்டளைகளில் 4வது கட்டளை தெளிவாக சொல்கிறது, உன் தாய் தந்தையை மதித்து போற்று. மதித்து நட, போற்று, மதித்து நட. அவர்களுக்கு வயதான காலத்திலே அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய உயிர் நாடி. ஒரு தாயும் தந்தையும் அவர்களுடைய உயிருடைய ஒரு வழிகாட்டுதலாக அல்லது உயிருடைய ஒரு மாதிரியாகத்தான் பிள்ளைகள் இருக்கிறார். அப்ப தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்படுகின்ற ஒவ்வொரு அவமானமும் நமக்கு ஏற்படுகின்ற அவமானம். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இன்னொரு மனிதன் அவமானம் ஏற்படுத்தினால் நான் என்ன நினைக்கிறேன், எனக்கே அவமானத்தை ஏற்படுத்தி நினைக்கிறேன். அப்ப நான் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அவமானத்தை ஏற்படுத்தினால் நான் எப்படி நினைக்கணும்? எனக்கே நான் அவமானத்தை என்னையே நான் அவமானப்படுத்துகிறேன் என்று பொருள். என்னையே நான் மதிக்கவில்லை என்று பொருள். என்னையே நான் சபிக்கிறேன் என்று பொருள். இந்த பிள்ளைகள் அப்படிதான் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாய் தந்தையை சபிக்கிற போது, தாய் தந்தையை தூற்றுகிற போது, தாய் தந்தையை மதிக்காமல் நடக்கிற போது, அவர்களை தூக்கி எறிகின்ற போது அப்படிதான் நினைக்கணும். தாய் தந்தையர்கள் வயதான காலத்தில் அவர்கள் எச்சங்கள் அல்ல, அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஒருவேளை அவர்கள் இன்றைய சூழ்நிலையில் நமக்கு பயன் தராதவர்களாக இருக்கலாம், ஆனால் பயன் அற்றவர்கள் அல்ல. பயன் தர முடியாதவையெல்லாம் பயனற்றவை அல்ல. ஏனென்றால் அவர்கள் பயன்பாடு பெரிதாக இருந்திருக்கிறது. அவர்கள் உழைத்து சோர்ந்திருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் உழைத்து அவர்களுடைய கால்களும் அவர்களுடைய கரங்களும் தேய்ந்து போயிருக்கின்றன, சோர்ந்து போயிருக்கின்றன. அதனால் அவர்களை நாம் ஒதுக்கி வைப்பதும் சபிப்பதும் முறையான செயல் அல்ல. அதனால தான் இந்த தண்டனை என்பது மிக கடுமையாக இருக்கிறது. கொலை தண்டனை. தந்தையும் தாயையும் சபிக்கிறவன் கொலை தண்டனைக்கு உரியவனாக இங்கே கருதப்படுகிறான். எனவே இது ஒரு சாதாரண நிலையில் எந்த மனிதனும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த கொலை தண்டனை என்பது உச்சக்கட்ட தண்டனை, அதுக்கு பிறகு வாழ்வே கிடையாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு உச்சக்கட்ட தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது நியதியாக இருக்கிறது. இதுக்காக உடனே கொலை செய்யணும், இதெல்லாம் கொலை செய்தார்கள் தண்டனை கொடுத்தார்கள் என்பது பொருள் அல்ல. இது ஒரு முக்கியத்துவம், இதனுடைய முக்கியத்துவம், தாய் தந்தையை பேண வேண்டும் என்கிற முக்கியத்துவம், அதே மாதிரி பிள்ளைகளை பலி கொடுக்கக்கூடாது என்கிற முக்கியத்துவம், குறி சொல்பவர்களையும் மை போடுபவர்களையும் தட்டி கழிக்க வேண்டும், அவர்களை சமுதாயத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தம், இந்த சித்தாந்தங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற படிப்பினை. இந்த சமூகத்திலே இதெல்லாம் அப்படியே எழுத்துப்பூர்வமாக இந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது என்பது பொருள் அல்ல. மாறாக இவ்வளவு கொடுமையானது தாய் தந்தையை ஒருவன் அவமானப்படுத்துவதும் அந்த தாய் தந்தைக்கு எதிராக ஒரு சாபங்களை இடுவதும் கொடியது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான். இன்றைய சூழலில் இன்னும் அதிகமாக இது பெருகி கொண்டிருக்குது. எவ்வளவோ நிச்சயமாக வளர்ந்து விட்ட சூழ்நிலையில் சமூக ஊடகங்கள் வழியாக அவங்க நிறையா குறும்படங்கள் வந்திருக்கிறது, நிறையா சிந்தனைகள் கொடுக்குறார்கள், அவற்றையெல்லாம் கேட்குறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, எல்லோரையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய வீடுகளில் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு பெற்றோர் சொல்வது பல வேளைகளில் நல்லதுக்கு சொல்கிறது, ஒழுக்க நெறி சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்கு என்னையை பற்றிங்க, நீங்கள் எதுக்கு என்னை வளர்க்குறீங்க, நீங்கள் எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை தான் அதிகமாக வளர்ந்துருக்கிறது. அவர்களுக்கு லேவியர் பாடம் ஒரு நல்ல பாடமாக இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு நிலைகள் அது எப்போதுமே நல்ல உறவு நிலைகளாக இருக்க வேண்டும். பெற்றோர்களை பிள்ளைகள் ஒரு பயன்பாட்டுக்குரியவர்கள் என்று மட்டும் நினைக்கக்கூடாது, அல்லது அவர்கள் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். அது ஒரு வியாபார சிந்தனை, வியாபார ரீதியான சிந்தனை. பெற்றோர்கள் கொடுப்பதற்காக மட்டுமல்ல, நாம் பெற்றோர்களுக்கு கொடுப்பதற்காகவும் இருக்கிறோம். அதாவது இது கொடுப்பதும் பெறுவதும், மியூச்சுவல் பெறுவதும், இது இருமுனை உறவாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம அந்த ஒருமுனை உறவைத்தான் பார்க்கிறோம். ஒன் வே டிராஃபிக், ஒரு வழிப்பாதை.
இது வந்து இருவழிப்பாதை. இருவழிப்பாதை. உறவு என்பது இருவழிப்பாதை. ஒரு வழிப்பாதையாக இருந்தால் அது வந்து நரகம், எரி நரகத்துக்கு சமம். எங்கே இருவழிப்பாதை இருக்கிறதோ அங்குதான் உறவுடைய அந்த டைனமிசம். கணம் இருக்கும், கணம் தெரியும், இந்த உறவினுடைய அழுத்தம் தெரியும். இருவழிப்பாதை இருக்கிற இடத்தில் தான் உண்மையான உறவு நிலைகள் இருக்கும். ஒரு வழிப்பாதையில் நிச்சயமாக அந்த உறவை நாம் ரசிக்க முடியாது, உறவை சுவைக்க முடியாது. ஏதாவது ஒரு மனிதர் மட்டும்தான் அந்த உறவுக்காக ஏங்கி கொண்டிருப்பார். இன்னொரு மனிதர் அந்த உறவை பற்றி சிந்திக்கவே மாட்டார். தந்தை தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவு வந்து ஒரு வழிப்பாதையாக இருக்கவே கூடாது, இருவழிப்பாதையாக இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில்தான் இந்த உறவை கட்டியமைக்க வேண்டும். தந்தைக்கும் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் உறவு நல்ல உறவாக இருக்க வேண்டும், அது நீடித்த உறவாக இருக்க வேண்டும், காலகாலமாக போற்றப்படுகின்ற உறவாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அதாவது பெற்றோர்கள் செத்த பிறகுதான் அவர்களை பற்றி நினைக்கணும் இல்லை, இன்றைய காலங்கள் அப்படித்தான் இருக்கிறது. பல குடும்பங்களில் இறந்த பிறகுதான் பெற்றோர்களை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவர்களுக்கு நினைவு நாட்கள் கொண்டாடி நினைவேந்தல்கள் எல்லாம் நடத்துவது, அவர்கள் வாழுகின்ற போது அவர்களை பற்றி அக்கறைகள் குறைகிறது. இந்த சிந்தனைகள் மாற வேண்டும். பெற்றோர்களை நம்முடைய வாழ்கின்ற தெய்வங்களாக நாம் நினைச்சு பார்க்கணும். அதுவும் வயது முதிர்ந்த நிலையில் அவர்கள் இருக்கிற போது அவர்களுக்கு வேண்டிய உதவிகள், அவர்களை தாங்குதல், அவர்களை ஏற்றுக்கொள்வது, அவர்களை மனநிலையை புரிந்து கொள்வது, இதெல்லாம் மிக மிக முக்கியம். அவர்கள் எந்த விதத்திலும் நாம் வந்து தள்ளி விடுவது, அவர்களை ஒதுக்கி விடுவது, அவர்களை ஓரங்கட்டுவது, இந்த பார்வைகள் எல்லாம் தவறான பார்வை. அவர்கள் பயனற்றவர்கள் என்கிற ஒரே நோக்கிற்காக, இன்றைக்கு அவர்களால் பயன் இல்லை என்கிற ஒரே நோக்கிற்காக அவர்களை ஓரம் கட்டுவதும் ஒதுக்கி தள்ளுவதும் ஒரு சரியான நலம் தருகின்ற சிந்தனை அல்ல. அது ஒரு சீழ்பிடித்த சிந்தனை. நிச்சயமா அது மனித உள்ளத்திலே சீழ்பிடித்த சிந்தனை. அந்த சிந்தனைகள் எல்லாம் புறம் தள்ள வேண்டும். அந்த சிந்தனைகளை எல்லாம் ஓரங்கட்ட வேண்டும். பெற்றோர்களை அல்ல, இப்படிப்பட்ட சிந்தனைகளை ஓரம் கட்ட வேண்டும். 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடுத்திருப்பவன் மனைவியோடு உறவு கொள்பவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும். தன் தந்தையின் மனைவியோடு உடல் உறவு கொள்ளுபவன் தன் தந்தையை வெற்றுடம்பாக்கினான். ஆக இந்த 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மட்டும், அதில் பிறன் மனைவி நோக்கல், நம்ம 9வது கட்டளையிலும் 10வது கட்டளையிலும் பிற பொருளுக்கு நீ விருப்பப்படாதே, பிற தாரத்தை விரும்பாதே, பிறர் மனைவியை விரும்பாதே என்று மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பிறன் மனைவி நோக்கல் என்பது அடல்ட்ரி என்கிற அந்த சிந்தனையில் வருகிறது. அடல்ட்ரி என்பது ஆங்கிலத்தில் பிறன் மனைவியை நோக்கல் என்றாலே பிறன் மனைவியோடு பாலுறவு கொள்ளுகின்ற அந்த எண்ணத்தை சுட்டி காட்டுகிறது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமாக இந்த 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, இயேசு என்ன சொல்லுகிறார் என்கிற அந்த சிந்தனையிலே இதை வலியுறுத்தி சொல்லுவார் இயேசு. அதாவது உன்னுடைய பார்வையையும் சுத்தப்படுத்து, நீ வந்து இச்சையுடன் நோக்கும் எவன் ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குகின்ற போதே விபச்சாரம். அதனால் விபச்சாரம் என்பது பிற மனைவியோடு பாலுறவு கொள்வது மட்டும் அல்ல, நோக்குதலும். அதனாலதான் நான் இந்த பகுதிக்கு பிறன் மனைவி நோக்கல் என்று சுட்டி காட்டியிருக்கிறேன். நோக்கல், நோக்கி பார்த்தாலே அது குற்றம். பார்வையிலே அந்த பாலுறவுக்கான ஒரு ஏக்கம் இருக்கிறது. எனவே உன்னுடைய பார்வையை நீ சீர்திருத்த வேண்டும், பார்வையை சரி செய்ய வேண்டும். அந்த பார்வையை சரி செய்தால் உன்னுடைய வாழ்வும் சரியாக இருக்கும். நீ பார்க்கிற பார்வையில்தான் மனிதரை ஏற்றுக்கொள்கிறாயா, ஏற்றுக்கொள்ளவில்லையா, மனிதரை வந்து நீ ஒரு விளைபொருளாக பார்க்கிறாயா அல்லது அவர்களை உண்மையிலே ஒரு உறவு பொருளாக பார்க்கிறாயா என்பது தெளிவுபடும். அப்படி அவர்கள் பிறனுடைய மனைவியை ஒருவன் தவறான எண்ணத்தில் நோக்கினால் அப்படிப்பட்டவனுக்கு என்ன தண்டனை? கொலை தண்டனை. இதையும் லேவியர் புத்தகம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்தில். எனவே இது வந்து குடும்பத்திலே எந்த அளவுக்கு நல்லுறவு இருக்க வேண்டும். உதாரணமாக நாம்
புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு ஒத்தமை நற்செய்திகள் 3 நற்செய்திகளுமே இந்த நிகழ்வை சுட்டி காட்டுகிறது. ஏரோது அந்திப்பாசு தன்னுடைய சகோதரன் பிலிப்பினுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். இதை ஒருவர் மிக கடுமையாக கண்டிக்கிறார். திருமுழுக்கு யோவான் மிக கடுமையாக கண்டிக்கிறார். இது அநீதி என்கிறார். உன்னுடைய சகோதரனுக்கு நீ ஒரு பழியை ஏற்படுத்தி இருக்கிறாய், அந்த சகோதரனை நீ கேவலப்படுத்தி இருக்கிறாய் என்று சொல்கிறார். நீ உடனே அவளை உன்னுடைய சகோதரனிடத்தில் அனுப்பிவை என்று சொல்கிறார். கடுமையான வார்த்தைகளை அங்கே உச்சரிக்கிறார். அதற்கு தண்டனையாக அவருக்கு கிடைப்பது அவருடைய உயிர் தண்டனை. லேவியர் புத்தகம் சொல்லுகிறது, எவன் பிறனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக மாற்றுகிறானோ அவன் தண்டிக்கப்படுவான் அல்லது அவள் தண்டிக்கப்படுவாள் என்று சொல்லுகிறது. ஆனால் இயல்பிலே உலக வரலாற்றிலே என்ன நிகழ்கிறது? யார் அதை சுட்டி காட்டுகிறார்களோ, தவறு என்று யார் சுட்டி காட்டுகிறார்களோ அவர்களுக்குத்தான் கொலை தண்டனை கிடைக்கிறது. இந்த பிலிப்பு என்கிறவன் ஏரோதனுடைய சகோதரன். அது நேரடி சகோதரனாக இருக்கலாம், இல்லை ஒன்றுவிட்ட சகோதரனாக இருக்கலாம். என்றால் பெரிய ஏரோதுக்கு பல மனைவிகள் உண்டு, அவருக்கு பல பிள்ளைகளும் உண்டு. அந்த அளவுக்கு ஏறக்குறைய அவனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போதே, பெரிய ஏரோதுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற போதே, பன்றிக்குட்டிகளைப் போல அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு பிள்ளைகள். அதில் பன்றி வழக்கமாக பிள்ளைகளை எல்லாம் தின்னும், அந்த குட்டிகளை எல்லாம் தின்னும் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த குட்டிகள் ஈன்ற பிறகு அந்த குட்டிகளில் ஒவ்வொன்றாக உண்ண ஆரம்பிக்கும் என்று கூட சொல்வார்கள். அதே மாதிரி தான் பெரிய ஒருவனுடைய சீழ்பிடித்த சிந்தனையும் அப்படித்தான். தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவித்தான். அதில் தப்புனவங்க தான் ஏரோது அந்திப்பாசி, ஏரோது அர்க்கெலாபு, ஏரோது பிலிப்பு, அப்புறம் இன்னொரு பிலிப்பு. இவர்களெல்லாம் அதிலே தப்பியவர்கள். அவனுக்கு எப்படியும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இருந்திருப்பார். நூற்றுக்கணக்கான பிள்ளைகளில் சந்தேகத்தால் பல பேரை கொன்று குவித்தான். பிள்ளைகளை எல்லாம், மனைவிமாரையும் கொன்று குவித்தான். அந்த அளவுக்கு கொடியவன். கொடூரத்தினுடைய உச்சக்கட்டம் பெரிய ஏரோது. அவனுடைய பிள்ளைகளில் ஒருவன் தான் அந்திப்பாஸ். அவன் என்ன செய்தான்? தன்னுடைய அரசாட்சியை பெறுவதற்காக ரோமைக்கு சென்றான். அகஸ்டஸ் சீசர் அவனுக்கு பதவி கொடுக்க வேண்டும். கலிலியா பகுதிக்கு, பெரேயா பகுதிக்கு அவன் ஆட்சி பொறுப்பை பெற வேண்டும். அப்படி கலிலியாவுக்கும் பெரேயாவுக்கும் ஆட்சி பொறுப்பை பெறுகின்ற போது, ரோமைக்கு செல்கின்ற போது, ரோமையிலே வாழ்ந்த தன்னுடைய தம்பி, தன்னுடைய சகோதரன், தம்பி அல்ல சகோதரனுடைய மனைவி ஏரோதியாள், அவளை அழைத்து வந்து விட்டான் தன்னோடு. அவளை தன்னுடைய அரசியாக மாற்றிவிட்டான், தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை. இது ஒரு தவறான செயல். இதைத்தான் மிக கண்டிப்பாக தவறு என்று சுட்டி காட்டுகிறார், அநீதி என்று சுட்டி காட்டுகிறார் திருமுழுக்கு யோவான். அருளானந்தர் அல்லது தேப்பிருத்தோவனுடைய வாழ்க்கையிலும் அதானே நடந்தது. அவரையும் கொலை சுட்டி காட்டினார். கொலை யார் யார் பிறன் மனைவி நோக்கல் தவறு என்று சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் கொலை அவர்களுக்கே பழி பாவம். ஆனால் அப்படி சுட்டிக்காட்டியவர்கள் எல்லாரும் நீதி நெறிப்படி வாழ்ந்தவர்கள் என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு இழப்பு என்றாலும் அது நீடித்த இழப்பல்ல. அவர்களுடைய உயிர் வேண்டுமானால் போகலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலிருந்து பிரிக்க முடியவில்லை. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தவறு என்று சுட்டி காட்டினார்கள். அதனால அவர்கள் நினைவு காலகாலமாக இருந்து கொண்டிருக்கிறது. தேப்பிருத்தோனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. எனவே இங்கே பிறன் மனைவி நோக்கலை கொலை தண்டனைக்குரிய குற்றமாக லேவியர் புத்தகம் சொல்லுகிறது. இது 4வது குற்றமும் 4வது தண்டனை. இப்பொழுது 20ஆம் அதிகாரம் 11 முதல் 12 இங்கே கூடா ஒழுக்கத்தை பற்றி சொல்லுகிறது. அதாவது தந்தையின் மனைவியை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறவன் அல்லது மாற்றுகிறவன். தந்தையின் மனைவி என்றால் இது தாயையும் குறிக்கலாம், சிற்றனையும் குறிக்கலாம். என்றால் அந்த சமுதாயத்தில் மனைவி இறந்த பிறகு இன்னொரு பெண்ணை மனம் செய்து கொள்வது ரொம்ப சர்வசாதாரணமாக நிகழ்ந்த ஒன்று. அந்த நிலையில்தான் ஒன்று தாயாக இருக்கலாம் அல்லது தந்தையினுடைய மனைவி சிற்றனையாக இருக்கலாம். இது கூடா ஒழுக்கம் என்கிற சிந்தனையில் வருகிறது.
இந்த கூடா ஒழுக்கத்தை பற்றி ஏறக்குறைய இந்த பகுதியில் ஒரு 3-4 இடங்களிலே கூடா ஒழுக்கம் வருகிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இவையெல்லாம் கூடா ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறது. இந்த கூடா ஒழுக்கம் என்பது நமக்கு தெரியும். என்னென்ன யார் யாரோடு பாலுறவு கொள்வது கூடா ஒழுக்கம். அது தாயாக இருக்கலாம், அல்லது சிற்றனையாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அல்லது ஒன்றுவிட்ட சகோதரியாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம். இப்படி இந்த நெருங்கிய உறவுக்குள் வருகிறவர்கள், இவர்களோடு பாலுறவு கொள்வதே தவறானது, கீழ்த்தரமானது. இது சமுதாயத்தில் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதற்கு என்ன காரணங்கள் என்று நாம் தெளிவாக விளக்கி இருக்கிறோம். எதற்காக இந்த உறவுகள் கூடாது? இந்த உறவுகள் எல்லாம் மேன்மையாக எண்ணப்பட வேண்டிய உறவுகள், புனிதமாக எண்ணப்பட வேண்டிய உறவுகள். அப்படி புனிதமாக எண்ணப்பட வேண்டிய உறவுகளை கீழ்த்தரமான உறவுக்கு அடையாளங்களாக மாற்றுவது மிக கொடியது. அந்த அடிப்படையில் தான் இவையெல்லாம் கூடா ஒழுக்கம் என்ற பட்டியலுக்குள் வருகிறது. அதிலே 11 முதல் 12ஆம் வசனத்தில் தந்தையின் மனைவி அல்லது சிற்றன்னையோடு பாலுறவு கொள்வது கூடா ஒழுக்கம். அதற்குரிய தண்டனையும் கொலை 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 தண்டனை. 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தன் பால் உறவு, ஆணுக்கும் ஆணுக்கும் அல்லது பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கின்ற அந்த பால் உறவை தன் பால் உறவு என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் ஹோமோசெக்சுவாலிட்டி என்று அழைக்கிறோம். இதற்கும் என்ன தண்டனை? கொலை கொலை தண்டனை, அருவருப்பு கொலை. ஆக இதெல்லாம் இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய அனுபவத்தில் ஒதுக்க வேண்டிய அல்லது வாழ்க்கை முறையில் ஒதுக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை அனுபவங்களாக சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து 20ஆம் அதிகாரம் 14, பெண்ணையும் அவரது தாயையும் தம் மனைவியாக பாவிக்கிறவன் அவனும் கொலை தண்டனை நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும், அவனை நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து 20ஆம் அதிகாரம் 15 முதல் 16, விலங்குடன் புணர்தல், பெஸ்டாலிட்டி என்று சொல்லுவார்கள். விலங்குடன் புணர்தல், இவையெல்லாம் சமூகத்தில் நடக்கிற அவலங்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் சமுதாயத்தினுடைய சீழ்பிடித்த சிந்தனைகள். இவையெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவை, இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை. எனவே உச்சபட்ச தண்டனையாக இதற்கு லேவியர் புத்தகம் சொல்லுகிறது, கொலை தண்டனை. 20ஆம் அதிகாரம் 17 கூடா ஒழுக்கம் நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம். இது சகோதரி தந்தையின் மகள். தந்தையின் மகள் என்பது ஒருவருடைய சகோதரியைத்தான் குறிக்கிறது. இதற்கு தண்டனையும் கொலை தண்டனை. ஆனால் இந்த கொலை தண்டனை வெறும் கொலை தண்டனை அல்ல. இந்த கொலை தண்டனை எப்படி நிறைவேற்றும், அதாவது இந்த குற்றங்களிலெல்லாம் மிக கொடிய குற்றமாக பார்க்கப்படுவது இது. சகோதரி தந்தையின் மகளோடு பாலுறவு கொள்வது இது மிக கொடிய குற்றமாக கருதப்படுகிறது. இதற்கு எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் பொதுவெளியில் தண்டனை கொடுக்க வேண்டும். மற்ற தண்டனைகள் எல்லாம் பொதுவெளியில் அல்ல, மறைமுகமாகவே கொடுக்கலாம் கொலை தண்டனை. வீதியிலே அழைத்து வந்து கொலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இதற்கு லேவியர் புத்தகம் சொல்லுகிறது, பொதுவெளியில் நீங்கள் கொலை தண்டனை கொடுங்கள் என்று. அப்படி என்றால் இது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான தவறான ஒரு அணுகுமுறை அல்லது தவறான செயல் என்பதை சுட்டி காட்டுகிறது. அதற்கடுத்து 20ஆம் அதிகாரம் 18. ஆக இப்படி பார்க்கிற போதே வரிசையா எத்தனை குற்றங்களை பார்க்கிறோம். குழந்தையை பலி கொடுத்தல், குறி சொல்பவர் அல்லது மை போடுபவர்களை சந்தித்தல் அல்லது அவர்கள் சொல்வதை கேட்பது, அவர்களை தேடுவது. 3வது பெற்றோரை சபித்தல். 4வது பிறன் மனை நோக்குதல். 5வது கூடா ஒழுக்கம், அதாவது தந்தையின் மனைவி. 6வது தன்பால் உறவு. 7வது பெண்ணையும் அவரது தாயை மனைவியாக பாவித்தல். 8வது விலங்குகளுடன் புணர்தல். 9வது கூடா ஒழுக்கம், சகோதரி அல்லது தந்தையின் மகள். 9. இப்பொழுது 10வது மாதவிலக்கு நேரத்தில் பாலுறவு. இதற்கு தண்டனையாக சொல்வது சமூக விலக்கு. அதற்கடுத்து கூடா ஒழுக்கம் மீண்டும் வருகிறது. 11வது 20ஆம் அதிகாரம் 19 கூடா ஒழுக்கம்
தந்தை தாய் இவர்களுடைய சகோதரியோடு பாலுறவு. இதற்கு தண்டனையாக கொடுப்பது பழியை தாமே சுமத்தல். இந்த பழி எப்படிப்பட்ட பழி என்றால், இந்த சந்ததிக்கு குழந்தை பேரே இல்லை என்கிற தண்டனை. அதாவது இதெல்லாம் எந்த அளவுக்கு சமுதாயத்தில் பிள்ளை பேர் என்பது சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒன்று. அதுவும் குறிப்பாக இஸ்ராயல் சமூகத்திலே பிள்ளை பேர் என்பது ஒரு கொடை, இறைவனுடைய கொடை. ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, யாக்கோப்பாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த பிள்ளை பேருக்காக தங்களுடைய சந்ததியை பெருக்க வேண்டும். இறைவன் சந்ததியை பெருக்கினால்தான் எங்களுக்கு வளமை என்று நினைத்த ஒரு காலகட்டம். இஸ்ராயல் மக்கள் இதற்காகவே வளமை வழிபாட்டை நாடி சென்றவர்கள். தங்களுடைய சந்ததி பெருக வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், தங்களுடைய நிலங்கள் எல்லாம் நன்றாக பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வளமை வழிபாட்டை அவர்கள் செய்தார்கள். ஃபெர்டிலிட்டி கல்ட் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள். ஃபெர்டிலிட்டி கல்ட், வளமை வழிபாடு. இந்த வளமை வழிபாடு என்பது பிற இனத்து வழிபாடு. ஆகாப்பு அரசன் காலத்தில் இதற்கான அறிகுறிகள் எல்லாம் தென்படுகிறது. அவனே இந்த வளமை வழிபாட்டை முன்னின்று நடத்தியதாக சொல்கிறோம். நீங்கள் அரசர் புத்தகம், முதல் அரசர் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே தெளிவாக சுட்டி காட்டப்படும். தொடக்கத்திலே ஆகாப்பு என்ன செய்கிறான்? சமாரியா நகரத்திலே கல் தூணை நிறுவுகிறான். கல் தூண் என்பது பாகால் வழிபாடு. கல் தூண் என்பது பாகாலை குறிக்கிறது. அதே போல மரத்தூணை நிறுவுகிறான். 60 அடி உயர மரத்தூண், 60 அடி உயர கல் தூணை நிறுவுகிறான். மரத்தூண் என்பது அஷரேத் வழிபாடு. அசரேத் என்பது பெண் தெய்வம், பாகால் என்பது ஆண் தெய்வம். இந்த 2 தெய்வங்களுக்கு வழிபாடு நடத்துகிற போது, அல்லது இந்த 2 தெய்வங்களையும் இவர்கள் போற்றி புகழுகின்ற போது, இந்த மரத்தூணையும் கல் தூணையும் இவர்கள் வழிபடுகின்ற போது அந்த கடவுள்கள் இவர்களுக்கு வளமையை கொடுக்கிறார், பிள்ளை செல்வத்தை கொடுக்கிறார். எனவேதான் வளமை வழிபாடு என்று அதை சுட்டிக்காட்டி இந்த தவறான செயலை செய்வதே விபச்சார செயல் என்று விவிலியம் சொல்லுகிறது. அதே போல இறைவாக்கினர்கள் அத்தனை பேரும் இதை குற்றமாக சுட்டி காட்டுகிறார்கள். எனவே வளமை என்பது இஸ்ராயல் மக்களுக்கு மிக மிக முக்கியமானது. எனவேதான் இறைவன் அவர்களுக்கு, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். நான் உன்னுடைய சந்ததியை, உன்னுடைய தலைமுறையை கடல் மணலைப் போலவும் வானத்து மின்மீன்களைப் போலவும் பெருகச் செய்வேன். இதுதான் இறைவன் அவருக்கு கொடுத்த உயரிய வாக்குறுதி. அந்த உயரிய வாக்குறுதி தன்னுடைய வாழ்நாளில் ஆபிரகாம் அனுபவிக்கிறான். அப்ப இந்த வாக்குறுதி என்பது, வளமை என்பது மிக முக்கியமானது இஸ்ராயல் மக்கள். இப்ப இந்த குற்றத்தை செய்தவனுக்கு என்ன தண்டனை? பிள்ளை பேரே இல்லை, உன்னுடைய சந்ததி தழைப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி என்றால் இது எப்படிப்பட்ட குற்றம்? அதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. கூடா ஒழுக்கம் எல்லாமே ஒரு தண்டனைக்குரியது. அதுவும் எத்தகைய தண்டனைக்குரியது? பிள்ளை பேரு இல்லாத தன்மைக்குரியது. 20 அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. அதுவும் கூடா ஒழுக்கம். தந்தையின் சகோதரரின் மனைவி, அதாவது தனக்கு சிற்றனையாக இருக்கிறவள், அவளோடு பாலுறவு கொள்கிறவன் பழியை தாமே சுமக்கிறான், பிள்ளை பேறு அவனுக்கு கிடைப்பதில்லை என்பதுதான் தண்டனை. 20ஆம் அதிகாரம் 21 சொல்லப்போனால் இது 13வது குற்றம். இந்த 13வது குற்றத்தில் அதுவும் கூடா ஒழுக்கம், சகோதரரின் மனைவியோடு பாலுறவு. தன்னுடைய அண்ணி என்ற நிலையில் இருக்கிறவரை பாலுறவு, அதற்கும் பிள்ளை பேறு இல்லை. ஆக நம்ம இந்த 21 வசனங்களிலே எத்தனை குற்றங்களை பார்த்திருக்கிறோம்? 13 குற்றங்களை பார்த்திருக்கிறோம். அத்தோடு இன்னொரு குற்றம் இருக்கிறது. 20ஆம் அதிகாரம் 27. ஏற்கனவே நாம் பார்த்த குற்றம்தான். 6 முதல் 8 வரை பார்த்த அந்த பகுதியிலே பார்த்த குற்றம்தான். குறி சொல்லுதல், மை போட்டு பார்த்தல், இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை. இவையும் கொலை தண்டனைக்கு உரியவை. இந்த குறி சொல்லுதல், மை போட்டு பார்த்தல், நம்ம ஏற்கனவே சொன்னோம். இவர்களெல்லாம் தங்களை கடவுள் என நினைக்கிறார்கள். இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? எதுக்காக இவங்களெல்லாம் நம்ம ஒதுக்க வேண்டும் என்றால், இவர்கள் தங்களை பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணத்திலே எல்லாம் செய்கிறார்கள். இவர்களுக்கு பாராட்டு மலை. ஏனென்றால் ஏதாவது 1-2 இவர்கள் சொன்னதில் நடந்து விட்டால்
1000 பேர் வந்திருப்பாங்க, 1000 பேரில் ஒரு 2 பேருக்கு ஏதாவது நிகழ்ந்து இருக்கும். அது இயல்பாகவே கூட நடந்திருக்கலாம். ஆனால் இதை செய்ததெல்லாம் இவருக்கு காரணமெல்லாம் யார்? இவர்கள்தான் என்ற பாராட்டு மழை, தன்னை முன்னிலைப்படுத்துதல். இவங்கெல்லாம் தன்னைத்தான் முன்னிலைப்படுத்துவார், இறைவனை முன்னிலைப்படுத்தும். இவர்களுக்கு தானே முக்கியம், தன்னுடைய வளர்ச்சி தான் முக்கியம். அது மட்டுமல்ல, இவர்கள் எப்பொழுதுமே இவர்களுடைய முக்கியமான நோக்கம் பணம், பொருளாசை. இது மிக முக்கியமாக இருக்கும். எப்போதுமே தன் மீது கவனம் இருக்க வேண்டும் இவர்களுக்கு. எப்பொழுது தன்னை பற்றிய கவனம் குறைகிறதோ அப்பொழுது இவர்களுக்கு இயலாமல் போய்விடும். எனவே இந்த தன்மை இருப்பதனால தான் இது முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டிய, இவர்கள் ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு குழுவினர். இன்னைக்குமே சமூகத்தில் நிறைய பேர் குறி சொல்லலும் மை போட்டு பார்க்கறதில்ல. நீங்க சில அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக், அவங்களுடைய அப்படி உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. பாராட்டு பெறுவதும், அதனால அவங்களை முன்னிலைப்படுத்துவதும், குறி சொல்லரு மை போட்டு பார்க்கணும், அவங்களுக்கு பேர் கொடுத்துடலாமா? அப்படி இல்ல. அதாவது தான் எல்லாம் செய்ய முடியும். ஒரு காலகட்டத்துல அவங்க கடவுள் தான் நம்ம இந்த நிலைக்கு கொண்டு வந்தாருன்னு சொல்றதை மறந்துட்டு அவங்களே கடவுளாக்கி கொள்கிறார், தங்களையே கடவுளாக்கி கொள்கிறார். ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்களே கடவுளாக்கி கொள்ளுகிறோம் என்பது அவங்களுக்கும் தெரியல. உணர்ந்துதான் செய்கிறார்கள். தங்களை கடவுளாக ஆக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதெல்லாம் செய்கிறார்கள். கடவுளுக்கு இணையாக நாங்கள் இருக்கிறோம் என்பதுதான் அவர்களுடைய சித்தாந்தம். அதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு வேண்டுமென்றால் சில காலங்கள் ஆகலாம். மக்கள் அவர்களை பாராட்டி இவர்களால் எல்லாம் முடிந்தது என்று இவர்களுக்கு சீடர்களை பெருக்குகிற போது அது எத்திசையிலும் இவர்கள்தான் கடவுளர்கள் என்பது பறைசாற்றப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். நீண்ட காலம் இப்படிப்பட்ட மாயைகள் எல்லாம் இருக்காது. இது வெறும் மாயை தான். ஒரு வயதான ஒரு சாமியார் மாதிரி ஒரு வயதானவர், அவர்கிட்ட போறவங்க எல்லாருக்குமே அவர் சொல்றார், இது நடக்கும், இது நடக்குது, உன்னுடைய இதுல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர்கிட்ட கேட்குற பொழுது, எப்படி இதெல்லாம் சொல்றீங்க அப்படி சொல்லுகிற பொழுது ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்கு ஒரு 10 பிரச்சனைகள் தான் இருக்கும். உனக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னோம்னா அந்த 10 பிரச்சனையில என்கிட்ட வந்தவங்கள்ட்ட 2 பிரச்சனை அதில் இருக்கும். அப்போ அவன் என்னை நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி யதார்த்தமாக நாம் சொல்லி நம்மை அப்படியே மாற்றிக்கொள்ளலாம். அதனால ஒரு மனிதர் தன்னை கடவுளாக மாற்ற நினைச்சா எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அதனால இன்றைக்கு ஏமாறுகிற உலகம் இருக்கிறது, ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறவரை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஏமாறுகிறவர்கள் ஏமாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறைகளைத்தான் இந்த லேவியர் புத்தகம் நீ எப்படி ஏமாறக்கூடாது, இவர்களை எல்லாம் பார்த்து நீ ஏமாந்து விடாது என்கிற அறிவுரையை, நெறிகளை சொல்லுகிறது. இந்த தண்டனைகளை பார்த்தீர்கள் என்றால் பொதுப்படையாக 3 வகையான தண்டனைகள் இங்கே முன்வைக்கப்படுகிறது. நாம் பார்த்த இந்த 14 குற்றங்களுக்கும் 3 வகையான தண்டனைகள் முன்வைக்கப்படுகிறது. என்ன தண்டனை? நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். சமூக விலக்கு, கொலை, பிள்ளை பெறுகின்ற நிலையற்ற போதல், கொலை தண்டனை. ஒன்றுக்கு மட்டும் கொலை தண்டனை பொதுவெளியில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது கொலை தண்டனை தான். ஆக பெரும்பகுதி கொலை தண்டனை. இந்த சொல்லப்பட்ட 14 குற்றங்களும் சமுதாயத்தில் வேறறுக்கப்பட வேண்டிய சூழல்கள். சில இன்றைக்கு குற்றங்கள் என்கிற நிலையில் உதாரணமாக எடுத்துட்டோம்னா, தன்பால் உறவு இன்றைக்கு பல சமூகங்கள் இதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்கின்றன, சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் நம்மை பொறுத்த மட்டில், கிறிஸ்தவ சமயத்தை பொறுத்த மட்டில் அது ஒதுக்கி வைக்கப்படுகிறது. ஆனால் இயல்பிலே தன்பால் உணர்வு கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இயற்கையில் உடலமைப்பில். அப்ப திருத்தந்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார், அவர்களை ஒதுக்கிவிடக்கூடாது, அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கக்கூடாது. ஏன்னா அவர்களுடைய உடல் பிறப்பிலே இது அவர்களுடைய குற்றம் அல்ல. ஒருவன் தன்பால் உணர்வு கொண்டவனாக இருக்கிறான் என்றால் அது அவனுடைய குற்றம் அல்ல. அது அவனுக்கு இயல்பிலே, இயற்கையிலே இருக்கிற ஒரு சூழலாக இருப்பதனால அவனை ஒதுக்கிவிடக்கூடாது. எனவே அவனை சமுதாயத்திலிருந்து வேற்றுப்படுத்தக்கூடாது என்கிற அந்த சிந்தனை நமக்கு திருச்சபையினுடைய செய்தியாக இருக்கிறது. அதனால
இதற்காக சமூக விலக்கு என்கிற அந்த சிந்தனையை நாம் வலியுறுத்தக்கூடாது. கொலை தண்டனை அல்லது இந்த சமூக விலக்கு என்பது இது தண்டனையாக சொல்லப்பட்டாலும் இது ஒரு தடை சுவர் தான். அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு சுவராக வைத்து அந்த சுவரை தாண்டாதே, தாண்டினால் உனக்கு தீமை, நீதான் அதனுடைய அதை அனுபவிக்க வேண்டும். சுவரை தாண்டுகிற போது, அந்த தாண்டி விழுகிற போது பாதிப்பு உனக்குத்தான் ஏற்பட போகிறது. எனவே இதை ஒரு மேல்வரி சட்டமாக வைத்துக்கொள். எப்பொழுது இதை நீ தாண்டுகிறாயோ அப்பொழுது உனக்கு அதனால கேடு காத்திருக்கிறது. எனவே அதை செய்யாது. எனவே தண்டனைகளை நாம் மீண்டும் ஒரு மறுவாசிப்பு செய்ய வேண்டும். இந்த தண்டனைகள் எல்லாம் விவிலியம் சொல்லுகிறது. அப்ப விவிலியம் ரொம்ப மோசமான புத்தகம், இது கொலை தண்டனை பற்றி எல்லாம் பேசுகிறது என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொலை தண்டனை என்பது ஒரு மேல்வரி அதனுடைய கனாகனத்தை சுட்டி காட்டுகிறது, அதனுடைய முக்கியத்துவத்தை சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு எல்லா சமூகங்களுமே கொலை தண்டனை கூடாது என்று அறிக்கை இடுகின்றன. என்றால் கொலை செய்கின்ற உரிமை யாருக்குமே கிடையாது, அரசுக்கு கூட கிடையாது. ஆனால் கொலை தண்டனையை விட என்னுடைய சிந்தனைக்கு கொலை தண்டனையை விட ஒருத்தர் ஒரு சமூகத்தில் விலக்கி வைப்பதும் அவர் குழந்தை பேர் இல்லாமல் இருப்பது அதை விட கொடுமையான தண்டனையாக இருக்கலாம். ஏன்னா காலங்காலமாக அதை அனுபவிக்க வேண்டியது. கொலை தண்டனை அதோடு முடிந்து கொலை தண்டனை என்பது மனிதன் செத்து போகிறான். ஆனால் சமூக விலக்கு என்பது ஒவ்வொரு நாளும் அவன் அணுவாக செத்து போகிறான். எப்படி ஒரு மனிதனுக்கு கொலை தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது, அந்த தண்டனை பெறுகின்ற காலம் வரை அவன் உயிரற்ற உடலாகத்தான் இருப்பான். அதுபோலதான் இதுவும். அவனுடைய உயிர் அரைகுறையாக இருக்கிறது, பிரிந்து விட்டது, அவன் குற்றுயிரும் கொலையுருமாகத்தான் இருக்கிறான் என்கிற சிந்தனை தான். எனவே இந்த சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கு மறுவாசிப்பு செய்யப்பட வேண்டும். இந்த கொலை தண்டனை, ஊர் விலக்கு அல்லது சமூக விலக்கு, இவையெல்லாம் இன்றைக்கு மறுவாசிப்பு செய்ய வேண்டும். இவர்களை எப்படி நாம் சரி செய்யலாம், மீண்டும் சமுதாயத்திலே உள்ளிழுக்க முடியும், இவர்களை சமூக உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களா எப்படி மாற்ற முடியும், இவர்கள் எப்படி வழிகாட்ட முடியும், வழித்துணையாக இருக்க முடியும் என்கிற பார்வைதான் முக்கியம். வழிமுறைகளையும் தெளிவான படிப்பினையும் கொடுக்கணும். இவர்களை சரியான உறவு நிலைக்கு எப்படி நாம் அழைத்து செல்ல முடியும், சரியான புரிதலுக்கு இவர்களுக்கு எப்படி உதவ முடியும் என்கிற பார்வைதான். அதான் நம்ம கவுன்சிலிங் என்று சொல்லுகிறோம். ஆற்றுப்படுத்துதல்கள் இன்றைக்கு அவசியம். ஆனால் இன்றைக்கு அப்படி ஆற்றுப்படுத்துகின்ற மனிதர்கள் அதிகம் இல்லை. தண்டிக்கிற மனிதர்களைத்தான் நாம் அதிகமாக பார்க்கிறோம். குறை சொல்லுகிற மனிதர்களைத்தான் அதிகமாக பார்க்கிறோம். இவர்களையெல்லாம் விலக்கி வைக்கிற மனிதர்களைத்தான் அதிகமாக பார்க்கிறோம். இவர்களுக்கு உச்சபட்ச தண்டனைகளை கொடுக்கிற மனிதர்களைத்தான் இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். இவர்களை வழிநடத்த வேண்டும், வழிப்படுத்த வேண்டும், இவர்களுக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும் என்கிற மனிதர்கள் இன்றைக்கு நிறைய உருவாக வேண்டும். குருக்களிலும் நிறைய ஆற்றுப்படுத்துகின்ற மனிதர்கள் வேண்டும். இன்றைக்கு மறைமாவட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சபைகளாக இருந்தாலும் சரி, இதில் அதிகம் கவனம் செலுத்துவதில்லை. ஆற்றுப்படுத்துகின்ற குருக்கள், அந்த காலத்தில் குருக்கள் தான் மக்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள், மக்களை நெறிப்படுத்தி இருக்கிறார்கள், மக்களை வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு குருக்களுக்கே வழிகாட்ட வேண்டிய தேவை ஏற்படுகிறது. நாம் அதை சற்று ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். குருக்கள் ஆற்றுப்படுத்துகிறவர்களாக மக்களுக்கு அறிவுரை என்பதை விட அவர்களுக்கு துணை நிற்பவர்களாக, அவர்களை நெறிப்படுத்துகிறவர்களாக, அவர்களுடைய குழப்பமான சூழலில், அவர்களுடைய பிரச்சனையான கட்டத்தில் அவர்களுக்கு ஊன்றுகோலாக அவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. இப்போ இந்த பகுதியினுடைய இறுதி கட்டம் நாம் ஏற்கனவே சுட்டி காட்டினோம். 2ஆம் பகுதி 20ஆம் அதிகாரம் 22 முதல் 26. இந்த பகுதி 18ஆம் அதிகாரம் 24 30 அச்சுறுச்சது போல அப்படியே இருக்கிறது. அதை சற்று வாசிப்போம். 22 முதல் 26 20ஆம் அதிகாரம். நீங்கள் குடியிருப்பதற்காக உங்களை நான் கொண்டு போகிற நாடு உங்களை கக்கிவிடாதபடி நீங்கள் என் அனைத்து
நியமங்களை பற்றி கொண்டு அவற்றிற்கேற்ப வாழுங்கள். ஆக ஏற்கனவே 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஏற்கனவே இருந்த நாட்டை பற்றி சொன்னார். அந்த நாடு எப்படி இருந்தது? தீவினைகளில் இருந்தது, தீச்செயல்களில் ஊறிப்போயிருந்தது. அந்த நாட்டை நான் கக்கிவிட்டேன், உங்களை வெளியேற்றினேன், இப்பொழுது ஒரு நாட்டுக்கு உங்களை அழைத்து போகிறேன். அந்த நாட்டில் நீங்கள் உள்புகிற போது நீங்கள் அந்த நாட்டினுடைய பழக்க வழக்கங்களை, அந்த நாடு செய்கின்ற தீச்செயல்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் நான் உங்களை கக்கி விடுவேன், நான் உங்களை கக்கி விடுவேன். நீங்கள் குடியிருப்பதற்காக உங்களை நான் கொண்டு போகிற நாடு உங்களை கக்கிவிடாதபடி நீங்கள் என் அனைத்து நியமங்களையும் பற்றி கொண்டு அதற்கேற்றபடி வாழுங்கள். அப்படி வாழாவிட்டால் உங்களை நான் கக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 23 உங்களுக்கு முன்பாக நான் விரட்டி இருக்கின்ற வேற்றினத்தாரின் செயற்படி நடக்க வேண்டாம். மேற்குறிப்பிட்ட செயல்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள், எனவே நான் அவர்களை ஏற்கனவே சுட்டிக்காட்டிய 14 குற்றச்செயல்கள் இவையெல்லாம் இந்த வேற்று இனத்தார் செய்த செயல்கள். அது கனானியர்களாக இருக்கட்டும், அல்லது எகிப்தியர்களாக இருக்கட்டும், அமோனியர்களாக இருக்கட்டும், அமோரியர்களாக இருக்கட்டும், இத்தியர்களாக இருக்கட்டும், பிலிஸ்தியர்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் மோவாபியர்களாக இருக்கட்டும், ஏதோமியர்களாக இருக்கட்டும், அமலக்கியர்களாக இருக்கட்டும், இந்த பல்வேறு இனங்கள் எல்லாம் இந்த தீச்செயல்களை செய்து இந்த தீச்செயல்களுக்கு நீங்கள் பழியாகி விடாதீர்கள். இப்படிப்பட்ட தவறான குற்றங்களை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களையும் நான் துப்ப வேண்டிய, வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். தொடர்ந்து 24 அவர்களின் நாட்டை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வீர்கள் என்று கூறினேன். பாலும் தேனும் ஓடும் அந்த நாட்டை உங்களுக்கு உடைமையாக்கினேன். உங்களை மக்கள் இனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நான். மக்களிடம் அதாவது இறைவன் எதற்காக இந்த நியமங்களையும் கட்டளைகளை கடைபிடிக்க சொல்லுகிறார் என்றால், இந்த இவ்வளவு கட்டளைகளையும் நியமங்களையும் யாவே எதற்கு கொடுக்கிறார்? 2 காரணங்கள். ஒன்று இவர்கள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படக்கூடாது, இவர்களை யாவே கக்கிவிடக்கூடாது, இவர்கள் வெப்பமும் இல்லாமல் சூடாகவும் இல்லாமல் குளிர்ச்சியாக இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது. அப்படி வெதுவெதுப்பாக இருந்தால் இவர்கள் கக்கப்படுவார்கள். மதில் மேல் பூனைகளாக இருக்காதீர்கள். 2வது காரணம், இறைவன் இஸ்ராயேல் மக்களை பிரித்தெடுத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார், எடுத்துக்காட்டான ஒரு இனமாக, தன்னுடைய இனமாக மாற்றி இருக்கிறார். எனவே அவர் தன்னுடைய இனத்திலே எதிர்பார்ப்பது இவையெல்லாம். ஏனென்றால் இவர்கள் அந்த பிற இனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க அந்த இனங்களோடு ஒன்றாக ஒரே இனமாக இருந்தால் இதெல்லாம் நான் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. நீங்கள் தனி இனம், எனக்கு உரிய மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரசு குருத்துவ திருக்கூட்டம். அப்படி இருக்கிற போது நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது, காரணங்கள் இருக்கிறது. எனவே அந்த நிலையில் நான் உங்களை இவற்றையெல்லாம் கடைபிடிக்க சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். 25 26 எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக, ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராயிருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களினங்கள் என்று பிரித்தெடுத்தேன். அடிப்படையில் நான் தூயவர், நாம் தூயவர், நீங்களும் தூயவர்கள். இந்த லேவியர் புத்தகத்தினுடைய அடித்தள சிந்தனை, மைய சிந்தனை, அந்த மைய சிந்தனை ஒவ்வொரு அதிகாரத்திலும் வருகிறது. அதுவும் குறிப்பாக இந்த ஹோலினஸ் கோட் என்று அழைக்கப்படுகிற தூய சட்டம் இருக்கிறதல்ல, தூய்மை சட்டம். இந்த தூய்மை சட்டம், புனித சட்டம் இருக்கிற அந்த ஒவ்வொரு அதிகாரத்திலும் இந்த வார்த்தை கடைசி பகுதியாக வந்து முடிகிறது, அல்லது ஆரம்பத்திலே தொடங்குகிறது. அது 17ஆம் அதிகாரமாக இருந்தாலும் சரி, 18ஆம் அதிகாரமாக இருந்தாலும் சரி, 19ஆம் அதிகாரமாக இருந்தாலும் சரி, 20ஆம் அதிகாரம் இருந்தாலும் சரி, இந்த 4 அதிகாரங்களிலையும் இதுவரை நான் பார்த்திருக்கிறோம். 4 அதிகாரங்களிலும் இந்த சிந்தனை அப்படியே ஒரு இணைப்பு பாலம் போல இருக்கிறது. நாம் தூயவராக இருப்பதால் நீங்களும் தூயவராக இருக்க வேண்டும். எனவே தூய்மைக்கு புறம்பான எந்த செயலையும் செய்யாதீர்கள். அது ஒழுக்க நெறி சார்ந்ததாக இருக்கலாம், அறநெறி சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது வழிபாடு சார்ந்ததாக இருக்கலாம். வழிபாடு என்கிற போது ரிச்சுவல், அறநெறி என்கிற போது எத்திக்கல், ஒழுக்க நெறி என்கிற போது
மாறல். இந்த எல்லா மட்டங்களிலும் நீங்கள் தூய்மையாக வாழுங்கள் என்று அற்புதமான பாடத்தை சொல்கிறார். அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள் தந்தையே. அன்புக்குரிய நேயர்களே, 20வது அதிகாரத்தினுடைய தெளிவான விளக்கத்தையும் அதை அன்றன்றாட வாழ்விலே எப்படி நாம் பொருத்தி பார்ப்பது, எப்படி நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்துவது என்பதை தந்தை அவர்கள் தெளிவாக நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து 20வது அதிகாரத்தினுடைய வசனங்கள் ஒவ்வொன்றை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் அதிகாரம் 20. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது. இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது: இஸ்ரேல் புதல்வரிலோ இஸ்ரேலில் தங்கும் அந்நியரிலோ யாரேனும் தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்குக்கு கொடுத்தால் நாட்டு மக்கள் அவனை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். அவனை எதிர்த்து நான் என் முகத்தை திருப்பிக் கொள்வேன். எனது தூயகத்தை தீட்டுப்படுத்தி திருப்பெயரை மாசுபடுத்தி தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்கிற்கு கொடுத்ததால் அவனை அவன் இனத்தில் இராதபடி அழிப்பேன். தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்குக்கு கொடுத்தும் நாட்டு மக்கள் அவனை கொலை செய்யாது விட்டுவிட அவன் தலைமறைவாயிருந்தால் நான் அவனையும் அவன் குடும்பத்தையும் எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொள்வேன். மோலேக்கின் ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்ட அவனையும் அவனை பின்பற்றிய யாவரையும் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன். குறி சொல்வோரையும் மை போடுவோரையும் பின்பற்றி வழி தவறியோரை எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர்களை அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன். எனவே நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவராகுங்கள். ஏனெனில் நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் கட்டளைகளை கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள். நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர். தம் தந்தையையும் தாயையும் சபிக்கும் எவரும் கொலை செய்யப்பட வேண்டும். தம் தந்தையையும் தாயையும் சபிப்பவரின் குருதி பழி அவர் மேலேயே இருக்கும். அடுத்திருப்பவன் மனைவியோடு உடலுறவு கொள்பவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும். தன் தந்தையின் மனைவியோடு உடலுறவு கொள்பவன் தன் தந்தையை வெற்றுடம்பாக்கினான். எனவே இருவரும் கொலை செய்யப்படுவர். அவர்களின் குருதி பழி அவர்கள் மேலேயே இருக்கும். ஒருவன் தன் மருமகளோடு உடலுறவு கொண்டு முறைகேடாக நடந்து கொண்டால் இருவரும் கொல்லப்படுவர். அவர்களது குருதி பழி அவர்கள் மேலேயே இருக்கும். பெண்ணோடு உடலுறவு கொள்வது போன்று ஆணோடும் உடலுறவு கொண்டால் அவ்வாறு செய்வது அருவருப்பு. இருவரும் கொல்லப்பட வேண்டும். இருவரின் குருதி பழியும் அவர்கள் மேலேயே இருக்கும். ஒருவன் ஒரு பெண்ணையும் அவள் தாயையும் மணம் செய்தால் அது பெருந்தவறு. அவனையும் அவர்களையும் நெருப்பில் சுட்டெரிக்க வேண்டும். விலங்கோடு ஒருவன் புணர்ந்தால் அவன் கொல்லப்பட வேண்டும். அந்த விலங்கையும் கொல்ல வேண்டும். ஒரு பெண் ஏதேனும் ஒரு விலங்கோடு புணர்ந்தால் அந்த பெண்ணையும் விலங்கையும் கொல்ல வேண்டும். அத்தகைய எந்த உயிரும் சாக வேண்டும். அவற்றின் குருதி பழி அவற்றின் மேலேயே இருக்கும். யாரேனும் ஒருவன் தன் தந்தைக்கு அல்லது தாய்க்கு பிறந்த மகளோடு, அதாவது அவன் சகோதரியோடு உடலுறவு கொண்டால் அவளும் அதற்கு இணங்கினால் அது வெட்கக்கேடான செயல். அவர்கள் தங்கள் இனத்தாரின் முன்னிலையில் அழிக்கப்படுவார்கள். தன் சகோதரியை வெற்றுடம்பாக்கிய அவன் தன் தீவினையை சுமப்பான். மாதவிலக்கில் இருக்கும் ஒருத்தியுடன் ஒருவன் உடலுறவு கொண்டால் இருவரும் தங்கள் உதிர ஊற்றை திறந்ததால் அவர்கள் தங்கள் இனத்தாரிடையே இல்லாதபடி அழிக்கப்படுவார்கள். உன் தாயின் சகோதரியையோ உன் தந்தையின் சகோதரியையோ வெற்றுடம்பாக்காதே. மீறுபவர் தங்கள் உடலை இழிவுபடுத்தியதால் தங்கள் பழியை தாமே சுமப்பர். ஒருவன் தன் தந்தையின் சகோதரனின் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவன் தன் தந்தையின் சகோதரனை வெற்றுடம்பாக்கினான். எனவே அவர்கள் தங்கள் பாவத்தை தாமே சுமப்பர், பிள்ளையின்றி இறப்பர். ஒருவன் தன் சகோதரன் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவன் தன் சகோதரனை வெற்றுடம்பாக்குகிறான். எனவே அவர்கள் பிள்ளையின்றி இருப்பர்.
நீங்கள் குடியிருப்பதற்காக உங்களை நான் கொண்டு போகிற நாடு உங்களை கக்கிவிடாதபடி நீங்கள் என் அனைத்து நியமங்களை பற்றிக் கொண்டு அவற்றிற்கேற்ப வாழுங்கள். உங்களுக்கு முன்பாக நான் விரட்டியிருக்கிற வேற்றினத்தாரின் செயற்படி நடக்க வேண்டாம். மேற்குறிப்பிட்ட செயல்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். எனவே நான் அவர்களை வெறுத்தேன். அவர்களின் நாட்டை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வீர்கள் என்று கூறினேன். பாலும் தேனும் ஓடும் அந்த நாட்டை உங்களுக்கு உடைமையாக்கினேன். உங்களை மக்களினங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நான். எனவே நீங்கள் தீட்டற்ற விலங்குகளுக்கும் தீட்டான விலங்குகளுக்கும் தீட்டான பறவைகளுக்கும் தீட்டற்ற பறவைகளுக்கும் வேறுபாடு கண்டு தீட்டென்று நான் உங்களுக்கு சொல்லிய விலக்கப்பட்ட விலங்காலும் பறவையாலும் தரையில் ஊர்ந்து செல்லுகின்ற எந்த ஒரு பூச்சியாலும் உங்களை இழிவுபடுத்திக் கொள்ளாது இருப்பீர்களாக. எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக. ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராயிருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களினங்களினின்று பிரித்தெடுத்தேன். குறி சொல்லும் அல்லது மை போட்டு பார்க்கும் எந்த ஆணும் பெண்ணும் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அவர்களின் குருதி பழி அவர்கள் மேலேயே இருக்கும்.